கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான காலை வேளையிலும் ஆஸ்கார்ட் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை வேளையிலும் ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகத்துல 34வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க போகிறோம் 8வது வசனத்தை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் தேவ பிள்ளைகளே, வசனத்தை பாருங்க, அருமையா எழுதியிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானாக இருக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசிக்கிறது? நீங்க பாருங்க, வீட்டுல ஒரு நல்ல சாப்பாடு வச்சிருந்தாங்கன்னா நீங்க அது ருசியா இருந்தா நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு முழு ஈடுபாடோடு, முழு மனதோடு, ஒரு உற்சாகத்தோடு நீங்க சாப்பிடுவீங்கல்ல. அதுல ஒரு புளிப்பான ஒரு சுவை இருக்கும், இனிப்பான சுவை இருக்கும். இப்படி பலதரப்பட்ட சுவைகளை நீங்க ஒரு உணவை சாப்பிடும் போது அதை எப்படி நீங்க ரசிப்பீங்க? அதுதான் வசனம் இப்படி போட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசியுங்கள். ஆம், நீங்கள் நல்லவர் என்பதை நீங்க ருசிச்சு பாருங்க. ஆமென். வேதத்துல பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க எப்படி ருசிக்கலாம்? ஆமென். வசனம் இப்படியாய் போட்டிருக்கிறது. தேவன் எவ்வளவோ மகத்துவமான கிரியைகளை இந்த பூமியிலே செய்திருக்கிறார். அதற்கான சாட்சிதான் வேதாகமம். எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அது எத்தனை காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், எத்தனை மகத்துவமான கிரியைகளை செய்திருக்கிறார். மோசேயின் காலங்கள்ல, ஆபிரகாமின் காலத்துல, யாக்கோபினுடைய காலத்துல, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் தேவன் எத்தனையோ பேரை உயர்த்தி இருக்கிறார். தாவீது ஆடு மேய்த்தவன் அரசனாக மாறுகிறான். எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், எத்தனை அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆம், இதுதான் கர்த்தர் ருசித்து பார்க்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான சாட்சிகள் ஏராளம் வேதத்தில் இருக்கிறது. எதற்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று முடிக்காமல் அடுத்த பகுதி போட்டிருக்கு பாருங்க. வசனம் பாருங்களேன், அதுல பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை எப்பொழுது பறிபோகிறதோ, உங்கள் நம்பிக்கை எப்பொழுது குறைந்து போகிறதோ, உங்களுடைய இருதயத்திலே எப்பொழுது சஞ்சலங்களும் வருத்தங்களும் பெருகுகிறதோ, அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நீங்கள் டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் அது. தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் அது. ஆம் தேவ பிள்ளைகளே, பலர் உடல் பலவீனத்தின் நிமித்தமாக, குடும்ப சூழல் நிமித்தமாக மனதுல பயங்கள் சஞ்சலங்கள் வரும் பொழுதெல்லாம் அவர்கள் முடங்கி படுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி அல்ல. அந்த நேரம் தான் நீங்க சாப்பிட வேண்டிய நேரம். அந்த நேரம் தான் நீங்க டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் அது. ஆம் தேவ பிள்ளைகள், அந்த நேரத்துல வேதத்தை எடுங்கள். சாட்சிகள் ஏராளம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, நம்மை நெருக்குகிற பாவத்தையும் பாரத்தையும் விட்டு தொடர்ந்து ஓடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க மேகம் போன்ற சாட்சிகள் திரளாக இருக்கிறது. எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையாய் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் சத்தியத்தை கேட்ட ஏராளமான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவங்க இருதயத்துல பயங்களோ கலக்கங்களோ திகில்களோ, தேவனை விட்டு நம்பிக்கை விட்டு விலக வைக்கிற காரியம் எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்திருவீராக, அதிசயம் செய்திருவீராக. உங்களுடைய திருக்கரத்துல தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.